ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு சூப்பராக சுவையான சட்னி தான் செய்ய போகிறேன். இந்த சட்னி வந்து நம்ம வதக்க தேவையில்ல, டைம் எடுக்காது. ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சுட்டு கடகடன்னு எங்கன்னா வெளில போனோன்னா கூட நம்ம உடனடி செய்யக்கூடிய சட்னி. அது வந்து பகல் ஃபுல்லாக நீங்கள் ஃபுல்லாக வெளியில் இருந்தால் கூட அந்த சட்னி கெட்டு போகாது. அந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து ஒரு பெரிய மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3, வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக நம்ம வந்து இதை ஒரு ஜாரில் போட்டுக்கலாம். இந்த தக்காளியும் பச்சையாகவே வதக்க தேவையில்ல, போட்டுடலாம். வெங்காயத்தையும் போட்டுடலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாய், கல் உப்பு இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம இதை அப்படியே அரைச்சிடலாம். பாருங்கள், சட்னி தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகாய் வச்சு அரைச்சாச்சு, உப்பு வச்சு. இப்போ நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன், கேஸ் பற்ற வச்சு ஒரு கரண்டி எண்ணெய் போட்டுடலாம். ஃபுல்லாக கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், எதாவது அதிகம். அதே அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு உளுத்து பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை ஒரு கொத்து. அவ்வளோதாங்க, அந்த அரைச்ச சட்னி இதில் ஊற்றிடலாம். ஜார் கழுவிட்டு ஊற்றியாச்சு. இப்போ இன்னும் நல்லா லேசாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, அதுக்கு வேலை. ஏற்கனவே வச்சு மிளகா அரைச்சிருக்கேன். அது நல்லா அப்படியே கலந்து விட்டு மூடிடலாம். நல்லா கொதித்தோடனே திறந்து பார்க்கலாம். சட்னி நல்லா கொதித்து அந்த தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றினோம்லே அது சுண்டிடுது. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஸ்லிம்மில் வச்சு கொதிக்க வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னி ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டேன். இப்போ எந்தளவு நம்ம அரைச்சோமோ அந்தளவு தான் வந்து தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்து நல்லா அருமையாக இருப்பாங்க. நான் அந்த தோசைக்கு இதுதான் இன்றைக்கி சைடிஷாக யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து வதக்கணும், அரியணும் எதுவுமே தேவையில்லை. தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகாய் வச்சு நல்லா அரைச்சிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும், அருமை. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.